ஹாய், வெல்கம் டு அவர் சேனல். பொதுவாகவே கேக் செய்கிறதுனா மைதா மாவு இல்லைன்னா கோதுமை மாவு சேர்த்து தான் கேக் செய்வோம். இந்த வீடியோவில் ரொம்பவும் ஹெல்த்தியான சத்து மாவு வச்சு கேக் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இன்ட்ரடக்ஷன் போதும், இந்த ஹெல்த்தியான கேக் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு ஒரு மிக்ஸி ஜாரில் 1 கப் நாட்டு சர்க்கரை சேர்த்துக்கோங்க. அது கூடவே 2 ஏலக்காய் சேர்த்து ஃபைன் பவுடராக அரைச்சிக்கோங்க. அடுத்து கேக் பேட்டர் ரெடி பண்ணுறதுக்காக ஒரு பவுலில் 100 கிராம் வெண்ணெய் சேர்த்துக்கோங்க. ரூம் டெம்பரேச்சரில் இருக்கணும். இந்த வெண்ணெயை 3 நிமிஷத்துக்கு க்ரீமி பதம் வர வரைக்கும் பீட் பண்ணி எடுத்துக்கோங்க. இதில் அரைச்சி வச்சிருக்க நாட்டு சர்க்கரையை சேர்த்துக்கோங்க. இதையும் பீட் பண்ணிக்கோங்க. நாட்டு சர்க்கரையும் வெண்ணெயும் நல்லா கலந்து வரணும், அந்தளவுக்கு பீட் பண்ணிக்கோங்க. இதுக்கு 2 எக்கு சேர்த்துக்கணும். ஃபஸ்ட்டு எக்கு சேர்த்து பீட் பண்ணிக்கோங்க. இதை 3 நிமிஷம் பீட் பண்ணிக்கோங்க. எந்த அளவுக்குன்னா சுகர், முட்டை, வெண்ணெய் இதெல்லாமே நல்லா கலந்து மிக்ஸ் ஆகி வரணும். இப்போது 2வது முட்டையை சேர்த்து நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கோங்க. நீங்கள் யூஸ் பண்ண போகிற சத்து மாவு கடைகளில் வாங்கினதா இருந்தாலும் சரி, இல்லை வீட்டில் ப்ரிப்பேர் பண்ணுறதா இருந்தாலும் சரி, இல்லை கவர்மெண்ட்டில் கொடுத்ததா இருந்தாலும் சரி, எதுனாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்து ஒரு ஜல்லடையை வச்சுட்டு 1 கப் சத்து மாவு சேர்த்துக்கோங்க. கூடவே பேக்கிங் பவுடர் 1 டேபிள் ஸ்பூன், பேக்கிங் சோடா 1/4 டேபிள் ஸ்பூன் சேர்த்து ஜலிச்சு எடுத்துக்கோங்க. ஒரு சில சத்து மாவுகள் கொஞ்சம் கொரகொரப்பாக இருக்குங்க. அதுக்காக முன்னாடியே மிக்ஸி ஜாரில் போட்டு நீங்கள் அரைச்சி எடுத்து இதில் சேர்த்து ஜலிச்சுக்கோங்க. இதில் அன்ஹெல்தி அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேக்கிங் பவுடரும் பேக்கிங் சோடாவும் தாங்க. ஆனால் அதை ஆட் பண்ணி தான் ஆகணும். அடுத்து ஒரு ஸ்பாட்டுலா வச்சு கட் அண்ட் ஃபோல்டு மெத்தடில் ஒரே டைரெக்ஷனில் மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா மிக்ஸ் ஆகி வரணும். இதில் 1/4 கப் பால் சேர்த்துக்கோங்க. பால் நல்லா ஈவனாக கலந்து வர மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. பால் சேர்த்து மிக்ஸ் பண்ணியாச்சு. நம்ம பேட்டர் ரெடி. அடுத்து கேக் குக் பண்ண போகிற டின்னில் வெண்ணெய் தடவிக்கோங்க. பட்டரை வீடியோவில் பார்க்குற மாதிரி ஈவனாக டின்னில் தடவி விட்டுக்கோங்க. உங்ககிட்ட பட்டர் ஷீட் இருக்குது அப்படின்னா நீங்கள் தாராளமாக யூஸ் பண்ணிக்கோங்க. பட் பட்டர் ஷீட் யூஸ் பண்ணினாலும் வெண்ணெய் தடவி தான் ஆகணும். பட்டர் தடவினதுக்கப்புறம் ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருக்க பேட்டரை இதில் ஊற்றிக்கோங்க. பேட்டர் ஊற்றினதுக்கப்புறம் ஈவனாக ஸ்ப்ரெட் ஆகிறதுக்காக டேப் பண்ணி விட்டுக்கோங்க. டாப்பிங்ஸ்க்காக நான் கேஷ்யூ மட்டும்தான் இதில் யூஸ் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு வேணும்னா ட்ரை நட்ஸ் சேர்த்துக்கோங்க. டூட்டி ஃப்ரூட்டி கூட சேர்த்துக்கோங்க. அதை சேர்த்தோம்னா இன்னும் குழந்தைங்க விரும்பி சாப்பிடுவாங்க. நான் இந்த கேக் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு அவன் யூஸ் பண்ணலை, குக்கர் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். இந்த குக்கரை 5 மினிட்ஸ் ப்ரீ ஹீட் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்து இந்த மாதிரி ஸ்டாண்ட் வச்சு பேட்டர் எடுத்து வச்சுக்கோங்க. இதை கவர் பண்ணிவிட்டு ஸ்டவ்வை லோ ஃப்ளேமில் வச்சு 30 மினிட்ஸ் பேக் பண்ணிக்கோங்க. 30 மினிட்ஸ் ஆனதுக்கப்புறம் கேக் வெந்துருச்சான்னு டூத் பிக் வச்சு குத்தி பாருங்கள். கேக் ஒட்டி வந்துச்சு அப்படின்னா இன்னும் எக்ஸ்ட்ரா 10 மினிட்ஸ் வச்சு குக் பண்ணிக்கோங்க. இந்த கேக் ரெடி ஆயிடுச்சு. எடுத்து ஆற வச்சிடலாம். ஆறினதுக்கப்புறம் பிளேட் வச்சு இந்த மாதிரி கேக்கை ரிமூவ் பண்ணிவிடுங்க. நம்ம ஹெல்த்தியான சத்து மாவு கேக் ரெடி. நீங்களும் இந்த மாதிரி வீட்டில் ஹெல்த்தியான டிஷ் செஞ்சு அசத்துங்க. பாருங்கள், கேக் நல்லா சாஃப்டாக வந்திருக்கு. டேஸ்ட்டும் அவ்வளோ சூப்பராக இருந்தது. கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி எங்கள் சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.